அப்பவே இந்த கல்யாணம் வேண்டாம் சித்தப்பா. அப்பாவையும் அம்மாவையும் இந்த வீட்டையே விட்டுட்டு என்னால போக முடியாது. வேண்டுதல் நிறைவேறல, அம்மாவுக்கு கண் பார்வை கிடைக்கல, அம்மா தனி மரம் ஆயிடுவாங்க. நாங்க சந்தோஷமா இருக்க முடியாது சித்தப்பா. நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லுங்க, இந்த சின்ன வயசுல கல்யாணம் வேண்டான்னு சொல்லுங்க. உன்னை அனுப்பி வைக்க எனக்கும் வேண்டுதலாமா? எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நீயும் என் பொண்ணுதாம்மா. உன் மேல நான் அதிகமா பாசம் வச்சிருக்கேன். உன்னை நான் கூட தூக்கி வளர்த்திருக்கேன் தெரியுமா? விளையாட வச்சிருக்கேன். எனக்கு நடக்கிற அவமானங்களை எல்லாம் உன் முகத்தை பார்த்துக்கிட்டு உன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தாலே எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். உனக்கு கல்யாணமாகி நீ கேசவநாத் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா உங்க அப்பா எல்லாரும் அங்க வருவாங்க. ஆனா என்னால அங்க வர முடியாது. எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணை பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அழாதீங்க சித்தப்பா. என்ன வற்புறுத்தி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக நான் ஒண்ணும் வருத்தப்படல சித்தப்பா. சுரேந்திரன் உனக்கு பிடிக்காதாமா? பிடிக்கலன்னு சொல்லல சித்தப்பா. 30 நாளுக்குள்ள என் வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். கொடுத்த வாக்கு தவறுனா அம்மன் கிட்ட போய் சொல்லி அவமானப்படுத்தின மாதிரி தானே ஆகும். சாமி எல்லா இடத்துலயும் இருக்கு தேவி. வேண்டுதலுக்காக கல்யாணமே வேண்டான்னா பிரச்சனை தாமா அதிகமாகும். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க, உயிர்னு சொல்றீங்க. என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் நடந்துச்சுன்னா வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறாது. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினா நான் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன். இத பாரு, அவளுக்கு என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒண்ணு அவன் மேல அக்கறை இல்லாம இல்ல. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. வேண்டுதல் நிறைவேறாம கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா உயிரை விட்டுருவேன்னு சொல்றா. எனக்கு கை கால்லாம் நடுங்குது. கோபம் வந்தா எல்லாருமே இந்த மாதிரி எடுத்தெறிஞ்சுதான் பேசுவாங்க. யதார்த்தமா வாழ்றதா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா சரியாயிருண்டா. புரிஞ்சு போச்சு. கேசவநாத்தோட சொத்தெல்லாம் வந்து சேரப்போகுது. அதனாலதானே இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? இந்த பர்றா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தா சாப்பிடறதுக்கு என்ன இருக்குங்கிறதா முக்கியம். இந்த வேதாந்தம் சித்தாந்தம் வாக்குவாதம்லாம் சோறு போடாது. தப்புன்னு உன் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்கிறது எல்லாமே தப்பு. நான் கல்யாணம் பண்ணும் போதே நல்லா முடிவு பண்ணிட்டேன். ஆம்பளை பையன் பிறந்தா என்ன பண்ணணும், பொண்ணு பிறந்தா என்ன பண்ணணும், அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு. தெருவில் போறவன் வரவன் 3வது மனசெல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை கொண்டு போய் சரஸ்வதி வேத விஞ்ஞான பீட அக்கவுண்ட்ல போட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டிருக்கேன்னு நம்பூதிரிக்கு போன் பண்ணி சொல்லிடு. ஐயா, நம்பூதிரிய அர்ஜென்ட்டா இங்க வர வைக்கணும்னு நானே நினைச்சேங்க ஐயா. அதுக்கப்புறம் வேண்டான்னு நினைச்சு சும்மா இருந்துட்டேங்க ஐயா. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தானே. எதுக்கு சொல்லுவாங்கன்னு இப்பதான் புரியுது. நம்பூதிரி விஷயம், பகவத்கீதை, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு. என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா என்ன? குடிக்கலைங்க ஐயா, ஆனா மப்பா தான் இருக்கு. ஏன்னா சின்ன ஐயா தேவிய காதலிச்சது, நீங்க நம்பூதிரியை இங்க வர வச்சது, உங்க பையனுக்காக நீங்க 2 படி இறங்கி வந்தது, இதெல்லாம் யோசிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. மப்பு ஏறின மாதிரி இருக்கு. உனக்கு பைத்தியம் ஐயா. சுரேந்திரனுக்கு கல்யாணம் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணது அவன் மேல இருந்த பாசத்தினாலதான். இல்லவே இல்ல, அந்த நவசக்தி வாய்ந்த சங்குக்காக தான் நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. அந்த சங்குக்காக நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கங்க. நான் தேடாத இடமே கிடையாது. இப்போ சின்னையாவுக்கும் தேவிக்கும் கல்யாணம் நடக்கும். தேவி இந்த வீட்டுக்கு வந்துருவா. தேவி இந்த வீட்டுக்கு வரும்போது அவ கூடவே அந்த சங்கும் நம்ம வீட்டுக்கே வந்துரும். சங்குக்காக தான் நிச்சயதார்த்தத்துக்கே ஒத்துக்கிட்டீங்க. அம்மனுக்கு திருவிழாவும் நடத்துறீங்க. அம்மனையும் வசியப்படுத்திட்டீங்க. சங்கும் வரப்போகுது. இத்தனை வருஷம் என் கூடவே இருந்ததுனால உன் புத்தி நல்லா வேலை செய்யுது. சங்கு நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தேவிய உயிரோட விட்டா நமக்கு தான் நஷ்டம். தேவிய கொன்னாதான் நமக்கு லாபங்க. சின்னையாவுக்கு தெரியாம ஒரு கொலைகாரனை ஏற்பாடு பண்ணி தேவிய நாம கொன்னுடலாம். அதுக்கப்புறம் சின்னையா கூட நாமளும் உட்காந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். நீங்க செஞ்சது சரிதாங்க. கல்யாண நாடகத்தை நல்லாவே நடத்துறீங்க. சங்கு உங்க கைக்கு வரப்போகுது. தேவி மேல்லோகத்துக்கு போக போறா.
தயவு செஞ்சு தேவியை விட்டுருங்க. அவ ரொம்ப சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு. உங்களுக்கு சங்கு தான் வேணும்னா நான் தேடி கொண்டு வந்து கொடுக்குறேன். தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா. வாய மூடுறா. நீ சங்கு கொண்டு வந்து கொடுத்த லட்சணத்தை தான் நாங்க பார்த்தோமே. யோ கோபால், உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல. போதும் நிறுத்துறா. நாங்க பேசுனதெல்லாம் கேட்டதுனால உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ல ஐயா மூஞ்சில தூக்கி அடிப்பாரு. யாருக்கு வேணும்டா உன் பணம்? தேவி இருக்காள, அவன் என் பொண்ணு மாதிரி. பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சு நான் பணம் சம்பாதிக்கணுமா? ஐயா தயவு செஞ்சு தேவியை விட்டுருங்க ஐயா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, சின்ன பொண்ணு. அவளுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாரும் வியாபாரம், லாபம், சாவு இதெல்லாம் எதுக்கு ஏன் சேர்க்கிறீங்க? ஐயா உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிற ஐயா, தேவியை விட்டுருங்க ஐயா, தேவியை விட்டுருங்க. அவளை ஒண்ணு செஞ்சிடாதீங்க ஐயா. ஐயா இனிமேலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்க செய்யற தப்பெல்லாம் நான் வெளிச்சம் போட்டு காட்டத்தான் போறேன். நீங்க யாருன்றது இந்த உலகத்துக்கே நான் புரிய வைக்க போறேன். எல்லாத்தையும் சொல்ல போறேன். கோபால், இவனை உள்ள வச்சு போட்டு நம்ம காரியம் முடியற வரைக்கும் இவன் எங்க இருக்கான்னு ஒரு ஈக்காக்காக்கு கூட தெரியக்கூடாது. சரிங்க. எப்படி தப்பிக்கிறேன்?